Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. 1. இந்தியாவின் சேவை வழங்குனர்கள் ஏப்ரல் மாதத்தில் வளர்ச்சி வேகத்தில் உயர்வை பதிவு செய்தனர். மார்ச் மாதத்தில் 58.5 ஆக இருந்த எஸ்எஸ்பிசி இந்தியா சேவைகள் வணிக செயல்பாட்டு குறியீடு அல்லது சேவைகள் PMI இந்த மாதத்திற்கான 58.7 ஆக உயர்ந்தது. இது சேவைத்துறை உற்பத்தியில் கூர்மையான மற்றும் வலுவான விரிவாக்கத்தை குறிக்கிறது. 2. பாலிகேப் இந்தியா லிமிடெட் 726 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இது நிதியாண்டு 24ஆம் ஆண்டின் இதே காலாண்டில் 546 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது 33.09% அதிகமாகும். 3. முதல் 3 விரைவு வர்த்தக நிறுவனங்களான பிளிங்கிட், ஜெப்டோ மற்றும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஆகியவற்றால் ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்ட ஆர்டர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது மார்ச் மாதத்தில் இரட்டிப்பாகியுள்ளது என்று தொழில்துறை தரவு காட்டுகிறது. விரைவு வர்த்தகத்தை ஏற்றுக்கொள்வது அதிகரித்து வருவதை அடிக்கோடிட்டுக் காட்டும் வகையில் இந்த தளங்களில் தினசரி சராசரி ஆர்டர்கள் மார்ச் மாதத்தில் சுமார் 4.5 மில்லியனாக உயர்ந்து கடந்த ஆண்டு இதே மாதத்தில் சுமார் 2.2 மில்லியன் ஆர்டர்களாக இருந்தன. 4. மூடிஸ் மதிப்பீடுகள் 2025ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்புகளை 6.5%இலிருந்து 6.3%ஆக குறைத்து, அமெரிக்க கொள்கை நிச்சயமற்ற தன்மை மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் அதிகரிப்பதால் உலகளவில் பொருளாதாரங்கள் மந்தநிலையை காணும் என்று கூறுகின்றன. 5. வலுவான பயிர் உற்பத்தி காரணமாக அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரப் பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட முக்கிய வளரும் மாநிலங்களில் 2024 முதல் 25 காரீப் பருவத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் MSP 0.47 மில்லியன் டன் MT துவரை வாங்கியுள்ளது. 6. இந்தியாவில் அதிவேக மளிகைப் பொருட்களை விநியோகிப்பதற்கான போட்டி தீவிரமடைந்து வருகிறது. ஒவ்வொரு மின் வணிக நிறுவனமும் வாடிக்கையாளர்களுக்காக அங்குலம் அங்குலமாக போராடுகிறது. 3 பெரிய விரைவு மளிகைப் பொருட்களை விநியோகிக்கும் நிறுவனங்களான பிளிங்கிட், ஸ்விக்கி மற்றும் ஜெப்டோ ஆகியவை 88% சந்தை பங்கை கொண்டுள்ளன. 7. பேடம் இன் தாய் நிறுவனமான 197 கம்யூனிகேஷன்ஸ் ETD அதன் நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாய் அறிக்கையை வெளியிட்டது. அதில் அதன் இழப்பு 2024 நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவான 549 கோடி ரூபாய் இழப்புடன் ஒப்பிடும்போது 539 ரூபாய் கோடியாக குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 8. நுவாமாவின் அறிக்கையின்படி ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் மொத்த மின்சார நுகர்வு 148 பில்லியன் யூனிட்களாக இருந்தது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 144 இலிருந்து 2.2% அதிகமாகும். 9. பாலிகேப் இந்தியா லிமிடெட் Rs. 726 கோடி லாபம் ஈட்டியதாக மதிப்பீடுகளை விட அதிகமாக இருந்தது. இது நிதியாண்டின் இதே காலாண்டில் 546 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது 33.09% அதிகமாகும். 10. இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரு மைல்கல் பல பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்ததை உறுதிப்படுத்தின. இது 90% கட்டணக் குறைப்புகளை உள்ளடக்கியது மற்றும் 2040ஆம் ஆண்டுக்குள் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தில் ஆண்டுதோறும் 4.8 பில்லியன் பவுண்டுகளை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.